இது இஸ்ரேல் ஈரானோட போராக இருந்திருக்காது. அமெரிக்கா ஈரான் மேல் தொடுக்க வேண்டும் என்று நினைத்த போரை இஸ்ரேல் மூலியமாக உருவாக்கி விட்டு இன்று அமெரிக்கா களமிறங்கி உள்ளது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அப்ப இஸ்ரேல வந்து ஒரு பகடகையை அமெரிக்கா யூஸ் பண்ணிருக்கு. இருந்திருக்கலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் இல்லாம இன்னொருத்தர் இது பண்ணவே மாட்டாங்க. நீங்க ஒரு நாட்டை நீங்க பயன்படுத்தலாம், ஒரு நாட்டை இது பண்ணலாம். அந்த நாட்டோட அதிபரையே நீங்க ஒட்டு மொத்தமா இது பண்ணி அது அந்த நாட்டோட மக்களையே அழிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு நாள் பிளானா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப இஸ்ரேலை விட்டு கமேனி அவர்களை கொலை பண்ற வரைக்கும் வந்து அமெரிக்காவோட எல்லாமே பிளான்டு தான். எல்லாமே பிளான்டு தான். இப்ப நடுவில் ஒரு நாட்டோட அதிபர் அந்த மாதிரி தானே உள்ள கொண்டு போய் கண்ணை கட்டி போய் உட்கார வச்சதை நாமளும் பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே அமெரிக்க நாடு தன்னை நிலைநிறுத்திக்க தயாராக இருக்கிறது. நான் எப்பொழுதுமே உங்கள் அனைவருக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு வேலை வாங்கக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கிறேன்றது தான் இந்த நாடுகளுக்கு திருப்பி திருப்பி அது சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஒன்றும் இஸ்ரேலுக்கோ இல்லை ஈரானுக்கோ அல்லது ரஷ்யாவுக்கோ அல்லது சைனாவுக்கு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் சொல்லுது. நீங்க ஒருத்தரை பத்தி ஜட்ஜ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுப்போமே. இப்ப என்னை பத்தி நீங்க ஜட்ஜ் பண்றீங்க, இப்படி வந்தாருன்னா சார் வந்தா இந்த டைம்ல வருவாரு, அந்த டைமுக்குள்ள அவருக்கு கொடுக்கணும், அப்புறம் அடுத்த ஒர்க்குக்கு போவாரு அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தேவையில்லாத நேரத்தை வேணடிக்க மாட்டீங்க. எனக்கான அந்த ப்ரிஸ்டேஜான டைமை கொடுப்பீங்க, என்னை அந்த ஒரு இடத்துல வச்சு பார்ப்பீங்க. நான் ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்காது. இது காமனாவே எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லை. இதுதான் அமெரிக்காவுடைய ஒரு தந்திரம். ஸோ தன்னையே தானே ஒரு சரியான மிகப்பெரிய இடமாக பார்த்து கொள்ளும் போது அத்தனை நாடுகள் பேசணும்னு நினைச்சு வரும்போது கூட சரியா பேசாது, பயந்துகிட்டே பேசும்.